ஜெய் சாயிராம். நாம் விரும்பும் வாழ்வு நமக்கு மிக அருகாமையில் கூட இருக்கலாம். அதை கவனிக்காமல் வெளியில் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே வாழ்வை வீணடிக்காமல் இருக்கலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்வை அனுபவித்து வாழலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னை வாட்டி வதைத்த கஷ்டம் ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது என் பிள்ளையே. நான் நடத்தி தருகிறேன், நம்பிக்கையோடு கேள். யார் தடுத்தாலும் உன்னுடைய இலக்கில் எப்பொழுதும் உறுதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் நான் நடத்தி தருகிறேன் என் பிள்ளையே. பல போராட்டங்களுக்கு பிறகு உனக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையவே கிடையாது. ஆம் என் பிள்ளையே, தோல்விகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். தோல்விகளிலிருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கிறது என்பதை புரிந்து கொள். போராடி தோற்பது கூட வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. ஒரே மாதிரியான வாழ்வுதான் இங்கு எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதை சொர்க்கமாக மாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்திருக்க பழகிக்கொள். நல்ல எண்ணங்களை விதைத்து உன்னுடைய வாழ்வை நரகமாவதிலிருந்து தப்பித்து கொள்ளலாமே. நல்ல எண்ணங்களை எப்பொழுதுமே சிந்தனை செய். நல்ல எண்ணங்களை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய சொல்லிலும் செயலிலும் எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தோடு இரு. அப்பொழுது உனக்கு வரும் அனைத்துமே உனக்கு வெற்றிக்கான இரகசியமாகவே இருக்கும். உன்னை வாட்டி வதைத்த கஷ்டம் கூட ஒரு முடிவுக்கு வரும். நான் நடத்தி காட்டுகிறேன், நான் முடித்து காட்டுகிறேன். வாழ்க்கை என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகிறதோ அது நல்ல மாற்றமாக இருக்குமோ அல்லது வாழ்க்கையை சுழற்றிவிடப் போகும் மாற்றமாக இருக்குமோ என்றெல்லாம் உன் மனதில் போட்டு நீயே குழப்பிக்கொண்டு என்ன ஆகப் போகிறதோ என்ற பயத்தோடு எப்பொழுதும் வாழ்வதை விட உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதுதானே. நான் பார்த்து கொள்ள மாட்டேனா அனைத்தையும்? என் மீது உன் மனதை முழுவதுமாக செலுத்திவிடு. அப்பொழுது உன் மீது அனைவரும் நம்பிக்கை வைப்பார்கள். நீ செய்யும் செயல் அனைத்துமே வெற்றியை பெறும். நீ நினைக்கும் எண்ணம் எல்லாமே உனக்கு ஈடேறும். எப்பொழுதும் சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையை, சாயியே சர்வதம் சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் குழந்தையை நான் எப்படி நிர்கதியாக விட்டு விடுவேன்? நிச்சயமாக விடமாட்டேன். நீ கேட்டதை கேட்ட நொடியே உனக்கு வழங்குவதற்கு தான் உன் அப்பாவிற்கும் ஆசை. ஆனால் உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும் வரை நான் பொறுமை காத்துதான் ஆக வேண்டும். நீயும் பொறுமையோடு காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பலனை நிச்சயமாக உன்னப்பா உனக்கு வழங்கியே தீருவேன். என்னை வேண்டிக்கொண்டே இரு. உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களுக்கும் நான் ஒரு வழிகாட்டியாக வந்து உன் கண்முன்னே நிற்பேன். மனதை அமைதியாக வைத்து கொண்டால் நான் உன் முன்னால் நிற்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். என் அன்பு குழந்தா, மனம் தளராத முயற்சிதான் வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே முயற்சி செய்வது முக்கியமல்ல. எது தடைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாமல் உன்னுடைய முயற்சிகளில் பின்வாங்காமல் முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன்வசமாகும். உன்வசம் நான் ஆக்கியே தீருவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எனக்கு சில லட்சியங்கள் இருக்கின்றது.
என் லட்சியங்கள், என்னுடைய சிந்தனைகளை நான் அடைவது எப்படி குருவே என்று ஆர்வமாக கேட்ட இளைஞனை நிமிர்ந்து பார்த்தார் அவனுடைய குரு. லட்சியங்கள் அடைய நீ என்னென்ன செய்திருக்கிறாய் குழந்தா? சற்று என்னிடம் சொல்வாயா என்று ஆர்வமாக கேட்டார் அந்த குரு. என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொன்ன இளைஞனுக்கு அவனின் பிரச்சனையை புரிந்து கொண்ட குரு அவனுக்கு ஒரு சம்பவத்தை விளக்க ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு மோட்டார் தொழில் செய்வதில் ஆர்வம் மிக மிக அதிகம். எந்திரங்களை சரிபார்க்கும் திறமை அவனிடம் மிக அதிகமாகவே இருந்தது. அந்த சமயம் ஒரு கம்பெனி துவக்கப்பட்டு பிரபலமாகிக் கொண்டிருந்தது. இளைஞனுக்கு அந்த கம்பெனியில் பணிபுரிய வேண்டும் என்ற ஆசை மிக ஆர்வமாக இருந்தது. அங்கே வேலைக்கு விண்ணப்பித்தான். நேர்காணலுக்கு அழைக்கவும் செய்தார்கள். இளைஞனும் ஆர்வமோடு சென்றான். ஆனால் அவனுக்கு வேலைதான் கிடைக்கவில்லை. திறமை போதாது என்று அனுப்பிவிட்டார்கள். திரும்பவும் இளைஞனுக்கு வருத்தம்தான் என்றாலும் கூட மனம் தளரவில்லை அந்த இளைஞனுக்கு. மேலும் சில நிறுவனங்களில் முயற்சி செய்தான். சிலவற்றில் அவனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. சிலவற்றில் வேலையும் கிடைத்தது. ஆனால் அவன் லட்சியத்திற்கு ஏற்றவாறு இல்லாததால் அந்த வேலைகளை அவன் விட்டே விட்டான். அப்போது அந்த இளைஞனுக்கு நாமே ஏன் வாகனங்களை உருவாக்கும் மோட்டார்களை தயாரிக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது. வீட்டில் சின்ன சின்ன சக்கர வாகனத்தை உருவாக்கி விற்றான். மெல்ல அவன் இருந்த பகுதியில் அவனது இருசக்கர வாகனங்கள் பிரபலமாக துவங்கியது. தனது வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தினான் அந்த இளைஞன். இன்று அவனது நிறுவனம் உலகம் முழுவதும் பல கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவன் உருவாக்கிய நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து பிரம்மாண்ட வளர்ச்சியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன் இன்று என்று அந்த சம்பவத்தை கூறி முடித்தார் குரு. குரு சொன்ன சம்பவத்தை கேட்டுவிட்டு தன்னம்பிக்கையோடு வீர நடை புரிந்தான் வந்த இளைஞன். அப்பொழுது குரு மீண்டும் அவனிடம் சொன்னார், மனம் தளராத முயற்சி நிச்சயமாக வெற்றியை தான் கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை என்று கூறி முடித்தார் குரு. நம் வாழ்வில் நல்லது நடந்து விடாதா? என் வாழ்வில் மாற்றங்கள் நடந்து விடாதா? நான் வேண்டி விரும்பிய உறவு என்னிடம் மீண்டும் வந்து சேர்ந்து விடாதா? என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்ற உறவு மீண்டும் நம்மிடமே வந்து விடாதா என்று ஏக்கம் எனக்கு நன்றாக தெரிகிறது. உன் கண்ணில் தெரியும் அந்த ஏக்கமும் உன் மனதில் தெரியும் அந்த ஏக்கத்தையும் நான் கூடிய விரைவில் துடைத்து எறிவேன். நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே சாத்தியமே அல்ல. உன் கையில் எதுவுமே இல்லை. உள்ளே இருந்து உனக்குள்ளேயே இருந்து கொண்டு நான் உன்னை இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் மிகப்பெரிய அச்சாணியாக நம்பிக்கை என்னும் பொருளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது முழு நம்பிக்கை வை. என்னால் முடியும். வெற்றி அடைவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர வைத்துக்கொடு. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத அவநம்பிக்கை உன் மனதில் எழவே வேண்டாம். முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் மிக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, நிம்மதியாகவும் தர்மமாகவும் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய தருணத்தில் உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் உனக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு.
என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டு உன் மனதால் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் வேலையை செய்து கொண்டே இரு. உன் கர்மாவை குறைக்கும் வேலைகள் அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கர்மாவை நீ கழித்துதான் ஆக வேண்டும். அதை குறைக்கும் வலிமையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கை வளம் பெறும். கோடீஸ்வர ராஜயோகத்தை பெற்று மிக சந்தோஷமாகவே வாழும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் கண்ணீர் கதையெல்லாம் மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை கண்ணீரோடும் தவிப்போடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷமாகவே கழியப் போகிறது. நம் வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமடைகிறதே என்று நீயே ஆச்சரியத்தோடு உன் வாழ்வை பார்க்கத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னை நன்றாக புரிந்து கொள். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்து விட்டாலே வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? பொறுமையை சம்பாதித்துக்கொள். பொறுமையாக இருந்து பார். வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் சாதிக்கலாம். பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு மிக பொக்கிஷமான பரிசாகத்தான் இருக்கும். அந்த பொக்கிஷம் நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ உனக்கு பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீ வருத்தத்தை போல் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில பேர் அதை புரிந்து கொண்டு உன் வருத்தத்தை துடைப்பதற்கான வழியை காண்கிறார்கள். சில பேர் உன் வருத்தத்தையே கதை போல் கேட்டு மகிழ்கின்றனர். பலர் அதையும் கேட்பதே இல்லை. கேட்பதை போல் நடித்துவிட்டு பின்னால் உன்னையே குறை கூறுகிறார்கள். எனவே உன்னுடைய வருத்தத்தையும் கவலைகளையும் மற்றவர்களோடு பகிர்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய மன குமுறல் அத்தனையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதை முழுவதையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதையை மகிழ்ச்சியான கதையாக மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது எது தெரியுமா? பொறுமையாக இருப்பதுதான். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. பக்தியோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், மிக பிரம்மாண்டமாக. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். போராட்டங்கள் வரவே செய்யும். கஷ்டங்கள் வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தும் மறந்தே போய்விடும். மறுத்தே உன்னை விட்டு ஓடிவிடும். நம்பிக்கையோடு இரு. கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் என்ற தன்னம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதே இல்லை. அது மட்டுமல்லாமல் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டுள்ளேன். நான் யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். மற்றவர்களை பற்றி, உன்னை மதிக்காதவர்களை பற்றி, அவர்களை திருத்த வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதை விட உன்னுடைய ஆன்மாவை சுத்தம் செய்ய பழகிக்கொள். மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களை பற்றி நினைக்கும் நேரத்தில் முதலில் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் சிந்தித்து செயல்படு. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய் என்று நானும் உனக்கு
எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன், அறிவுரையும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்துக்கொள் முதலில், பிறகு மற்றவர்களை பார்க்கலாம். மற்றவர்களுக்கு மட்டுமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு சாயப்பா அதைதான் அறிவுறுத்தியிருக்கிறார். சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அப்பாவே அறிவுறுத்தியிருக்கிறார் என்று கூறிவிட்டு, முதலில் உன்னையும் உன் வாழ்க்கையையும் பார்த்து கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும் குழந்தையே? எப்படி உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் நிம்மதியாக? முதலில் சற்று சிந்தித்துப்பார். உன் அப்பாவின் அறிவுரையை கேட்கிறாய்தான். ஆனால் இப்படி அனைத்தையும் மூடிவிட்டு, அனைத்தையும் உன் வாழ்க்கையையும் மறந்துவிட்டு, இப்படி என்னுடைய அறிவுரைகளை கண்மூடித்தனமாக நம்பினால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களெல்லாம் மாற வேண்டும், உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் மாற வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள், உன் மனதை மாற்றிக்கொள். உனது விருப்பம் நியாயமென்று நினைக்கும் நீ அதற்கு தடையேதும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து தவித்து போகிறாய். மற்றவர்களுக்கு நம்மளுடைய எண்ணம் வேணால் தெரியாமல் இருக்கலாம். அனைத்தும் அறிந்த உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் எப்பொழுதாவது குதர்க்கமான எண்ணம் தோன்றினால் அனைத்தையும் விட்டுவிட்டு அப்பாவின் பாதத்தில் சரணடைந்து விடு. மனதை மிக சுலபமாக ஒருமுகப்படுத்தலாம். அப்படி ஒருமுகப்படுத்தினாலே சாயப்பாவின் சிந்தனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன் கவலைகளுக்கான கடைசி நாளிது என்று நம்பிக்கையோடு உன் மனதில் சொல்லிக்கொண்டே நிம்மதியாக உறங்கு. உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு நாம் துவம்சம் செய்கிறேன். நிச்சயமாக நான் செய்வேன். இது நாள் வரை நிகழ்ந்ததை மட்டுமே, உனக்கு வந்த சோதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் ஏதாவது சரியாகிவிடுமா? இதை நீ நம்புகிறாயா? நன்றாக சிந்தித்துப்பார் என் குழந்தையே. முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டே இல்லாமல், வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இல்லாமல், இப்பொழுது இந்த நிமிடம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு வர வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்கவலை உனக்கு? உன்னிடம் இருந்து சென்ற எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது. அல்லது நீ அந்த ஒரு பொருளை விட்டு போகத்தான் வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும். எனவே போனதை நினைத்து வருந்தாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனதாகவே இருக்கட்டும், நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததையும் போனதையும் நடந்ததையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே என் குழந்தையே. உன்னை விட்டு ஏதாவது சென்று விட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம். அதை போக செய்ய நான் தான் அதை ஆயத்தமாக்கினேன் என்று புரிந்து கொள். உன்னை விட்டு ஒன்று சென்றுவிட்டால் அதைவிட 100 மடங்கு பொக்கிஷத்தை உனக்கு தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த ஆயத்தம் என்பதை தீர்க்கமாக நம்பு. இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரமே அல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் போனதையும் முடிந்ததையும் வருவதையும் நினைத்து கலங்காமல், மனவேதனைப்படாமல் இருப்பதை வைத்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக்கொள் என் குழந்தையே. உன் கஷ்டங்களெல்லாம் ஒரு நாள் தீரும். உன்னுடைய வேதனைகளெல்லாம் ஒரு நாள் மறையும். உன்னுடைய சோகங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உன் கஷ்டங்களையெல்லாம் என்னுடைய இரும்பு கரம் கொண்டு நான் துவம்சம் செய்வேன் என் குழந்தையே. அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன். ராஜாவாக இருப்பவர் கூலிகளாக ஆவதும், கூலிகளாக இருப்பவர் ராஜாவாக மாறுவதும் உலக இயல்புதான். மாற்றம் அனைவருக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும். யாருமே ஒரே நிலைமையில் இருக்கவும் முடியாது, நிலைத்திருக்கவும் முடியாது. எது உன்னிடம் என்று படிக்கப்பட்டதோ அதைவிட 1000 மடங்கு உனக்கு வந்து கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு.
நம்பிக்கையே வாழ்க்கை. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. தைரியத்தை உன் மனதில் முதலில் வளர்த்துக்கொள். அனைவருக்கும் அனைத்தும் வரத்தான் செய்யும். அனைவரும் அனைத்தையும் பார்க்கத்தான் வேண்டும் என்ற நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் உன் மனதில் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம், வாழ்க்கையை வெல்லலாம் என்று வெற்றி நடையோடு போய்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன் சாயப்பா இருக்கையில் உனக்கு எதுக்காக இந்த பயம்? உன் கஷ்டமெல்லாம் விலகும், நான் விலக வைப்பேன். உன் சோதனைகள் எல்லாம் மாறும், நான் மாற வைப்பேன். உன் வேதனைகளெல்லாம் தீரும், நான் தீர்த்து வைப்பேன். அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக வேதனைப்படுகிறாய், கஷ்டப்படுகிறாய், சோதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? கலங்காதே என் கண்மணியே. நீ தேர்ந்தெடுத்த பாதையில், நீயே தேர்ந்தெடுத்த பாதையிலும் உன்னுடைய இறைவன் மீதும் உனக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னிடமே இருக்கும். எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியமும் பலமும் உனக்கு தானாகவே வந்துவிடும். தானாகவே வரும்தானே என் பிள்ளையே?